அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு முயற்சி கூலி தரும். இன்ஷா அல்லாஹ். நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களை அதிகமாக அக்கறையோடு செய்ய வேண்டும். இவ்வுலகில் நமது நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றதோ அதன் அடிப்படையில் தான் நமது மறுமை வாழ்வின் முடிவும் இருக்கும். இதை பின்வரும் வசனங்களில் இருந்து விளங்க முடிகிறது. மறுமை நாள், அந்நாளில் சில முகங்கள் மலர்ச்சியுடையதாக இருக்கும். தமது உழைப்பிற்காக திருப்தி கொள்ளும். அல் குர்ஆன் அத்தியாயம் 88 வசனம் 8. அவர்கள் மீது பச்சை நிற சுந்தூஸ் எனும் பட்டும் இஸ்தப்ராக் எனும் பட்டும் இருக்கும். வெள்ளி காப்புகள் அணிவிக்கப்படுவார்கள். அவர்களின் இறைவன் தூய பானத்தை அவர்களுக்கு பருகத் தருவான். இதுவே உங்களுக்குரிய கூலி. உங்கள் உழைப்புக்கு நன்றி செலுத்தப்படும். அல் குர்ஆன் அத்தியாயம் 76 வசனம் 22. முயற்சியின் முக்கியத்துவம். வாழ்க்கையிலேயே நமது சிறப்பான செயல்பாடுகளை சீர்குலைக்கின்ற வகையில் சிரமங்களும் சிக்கல்களும் வரும்போது அவற்றை களைந்தெறியவும் மார்க்க கடமைகளை கண்ணும் கருத்துமாக நிறைவேற்றவும் நிச்சயமாக நம்மிடத்தில் முயற்சிக்கின்ற பண்பு இருக்க வேண்டும். நமக்கு வாழ்வியல் வழிகாட்டியாக நியமிக்கப்பட்டிருந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க கடமைகளில் முனைப்புடன் செயல்பட்டார்கள். மறுமையில் புகழுக்குரிய இடத்தில் எழுப்புவதாகவும் அதற்காக இரவில் நின்று வணங்குமாறும் அல்லாஹ் தனது தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டிருந்தான். அவ்வாறே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் இரவிலே பல நாளிகைகளை தியாகம் செய்து வணக்க வழிபாட்டில் பேணுதலை கடைபிடித்தார்கள். இதை பின்வரும் நபி மொழியிலிருந்து அறிய முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் நின்று வணங்குவார்கள். அவர்களின் இரு பாதங்களும் வெடிப்பு ஏற்பட்டு விடும். இறை தூதர் அவர்களே, இவ்வாறு ஏன் செய்கிறீர்கள்? அல்லாஹ் உங்கள் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டானே என்று கேட்டேன். நான் நன்றியுள்ள அடியானாக வேண்டும் என நான் விரும்ப வேண்டாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 1380. சில சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால்கள் வீங்கும் அளவுக்கு நின்று தொழுவார்கள். இது பற்றி அவர்களிடம் கேட்கப்படும் போது நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்பார்கள். அறிவிப்பவர் முகீரா ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 1130. தமது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ்விடத்தில் நல்லடியாராக இருக்க வேண்டும். அருளப்பட்ட அருட்கொடைகளுக்காக அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி என்பதற்காக அதிக முயற்சியை வணக்க வழிபாட்டிற்காக செலுத்தி இருக்கிறார்கள். மேலும் மறுமையில் வெற்றி பெற்று சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று பேராவலோடு வினா தொடுத்தவர்களுக்கு இவ்வாறு அதிகமாக வணக்க வழிபாட்டில் ஈடுபடுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரையை பகர்ந்தார்கள். அதான் பின் அபூ தல்ஹா அல் யமரி கூறியதாவது, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விடுதலை செய்யப்பட்டு அடிமையான சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து என்னால் செய்ய முடிந்த ஒரு நற்செயலை அல்லது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான ஒரு நற்செயலை எனக்கு சொல்லுங்கள். அல்லாஹ் அதன் மூலம் என்னை சொர்க்கத்திற்குள் நுழைவிக்க வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிலளிக்காமல் அமைதியாக இருந்தார்கள். பிறகு நான் மீண்டும் அதே கேள்வியை கேட்டேன். அப்போது அவர்கள் அமைதியாகவே இருந்தார்கள். நான் மூன்றாவது முறையாக அவர்களிடம் கேட்டபோது இது பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் கேட்டேன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள்
அல்லாஹ்வுக்கு நீ அதிகமாக சஜிதா சிரவணக்கம் செய்வாயாக. ஏனெனில் நீ அவனுக்காக ஒரு சஜிதா செய்தால் அதற்காக அவன் உனது ஒரு தகுதியை உயர்த்தி உன் குற்றங்களில் ஒன்றை அவன் மன்னிக்காமல் இருப்பதில்லை என்று கூறினார்கள் என்றார்கள். பின்னர் நான் அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்த போது இது குறித்து கேட்டேன். அவர்களும் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதை போன்றே கூறினார்கள். அறிவிப்பவர் முஸ்லிம் 842. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.